மோட்டிவேஷனல் ஸ்டோரி பார்ட் 1. ஒரு அரசன் போட்டி ஒன்று அறிவிக்கிறான். தன்னுடைய நாட்டு கோட்டை கதவை கைகளால் திறக்கணும் அப்படின்னும், இதில் வெற்றி பெறவங்களுக்கு நாட்டோட ஒரு பகுதியை கொடுக்கறதாகவும், தோற்று போகிறவங்களும் அவங்களோட கை வெட்டப்படும் அப்படின்னும் அறிவிக்கிறான். ஆனால் மக்கள் எல்லாருமே ரொம்ப பயந்து இந்த போட்டியில் யாருமே கலந்துக்க முன் வரல. இதில் ஒரே ஒரு இளைஞன் மட்டும் அந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு முன் வரான். ஆனால் மக்கள் எல்லாரும் அவனை பயமுறுத்துறாங்க. இதில் தோற்று போயிட்டு அப்படின்னா அவனோட கையை வெட்டிடுவாங்க, உன்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு பயமுறுத்துறாங்க. ஆனால் அதுக்கு அவன் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, இதில் நான் வெற்றி பெற்றேன்னா நானும் ஒரு அரசனாக தானே இருப்பேன். ஒருவேளை இந்த போட்டியில் தோத்து போயிட்டோம் அப்படின்னாலுமே என்னுடைய உயிர் போகாது இல்லையா, கை மட்டும்தானே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டை கதவை போய் தள்ளுறான் அந்த இளைஞன். ஒரு பெரிய அதிசயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, கதவு சீக்கிரம் டக்குன்னு திறந்துருச்சு. இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த கதவுல தாழ்பாலே போடாமல் இருந்திருக்கு. யார் சொல்றதையும் கேட்காம தன்னுடைய முயற்சியை மட்டுமே நம்பி போன அந்த இளைஞன் அந்த போட்டியில் வெற்றி பெற்றான். பல பேர் இப்படிதான் தோத்துருவோமோ, எதையாவது இழந்துருவோமோனே முயற்சின்ற ஒரு விஷயத்த பண்ணாமே இருக்காங்க. நம்ம செய்கிற முயற்சி இன்னைக்கு இல்லை அப்படின்னாலுமே என்னைக்காவது ஒரு நாள் கட்டாயம் பலன் கொடுக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இன்னும் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.